யோகிகள் 500,000 வருஷங்கள் ஜீவித்திருக்கும் ரகசியம். யோகிகள் அநேக வருஷம் யோகாபியாசம் செய்து மூச்சியின் வேகத்தையும் அதன் பலத்தையும் நாளவட்டத்தில் சிறுக சிறுக அடக்கிக் கொண்டே வருவார்கள். அப்பொழுதும் அந்த மூச்சியின் வேகமும் பலமும் சிறுக சிறுக குறைந்து கொண்டே வந்து கடைசியில் எல்லோருடைய மூக்கிலும் குதிரை ஓட்டம் போல் ஓடிக்கொண்டிருக்கும். மூச்சை போல் சித்தி அடைந்த யோகிகளின் மூக்கில் ஓடாமல் 2 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு மாத்திரம் யோகிகளின் மூக்கில் ஏறி அங்கு சற்று நேரம் நின்று மூக்கில் ஏறிய அந்த 2 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சியே மறுபடியும் மெதுவாய் கீழிறங்கி கீழும் சற்று நேரம் நின்று மறுபடியும் அந்த 2 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சியே மெதுவாய் மேல் ஏறி மறுபடியும் அங்கு சற்று நேரம் இதுபோல் அந்த 2 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சியே யோகத்தில் சித்தி பெற்ற யோகிகளின் மூக்கில் மெதுவாய் மேலேறிக் கொண்டும் மறுபடியும் மெதுவாய் கீழிறங்கிக் கொண்டும் அங்கங்கு சற்று சற்று நேரம் நின்று இதுபோல் தினந்தோறும் யோக சித்தி பெற்ற யோகிகளுக்கு நடக்கும். மூச்சுகள் எல்லாம் மிகவும் மெதுவாய் நடந்து கொண்டிருக்கும். சித்தி பெற்ற யோகிகளின் மூக்கில் நடக்கும் ஒவ்வொரு மூச்சும் மெதுவாய் ஏறுவதனாலும் அங்கங்கு சற்று சற்று நிற்பதனாலும் அந்த யோகிக்கு ஆயுள் விருத்தியாகிறது. இதன்றியும் யோகிகளின் மூக்கில் மூச்சு மேலுக்கேறி சற்று நேரம் நின்று மறுபடியும் அம்மூச்சு கீழிறங்கும் பொழுது அதை இறங்க விடாமல் யோகியும் சற்று நேரம் நிறுத்தி பிறகு அம்மூச்சை வெளிவிடுவார். விட்டபின் அம்மூச்சு மெதுவாய் கீழிறங்கி கீழும் சற்று நேரம் நின்று மறுபடியும் அம்மூச்சு உள்ளே ஏறும் பொழுது அதை ஏற விடாமல் தாமும் அங்கு சற்று நேரம் நிறுத்துவார். மூச்சு தானாகவே அங்கங்கு சற்று நேரம் நிறுத்துவதனால் இதிலும் அவருக்கு ஆயுள் விருத்தியாகிறது. இதன்றியும் ஸ்திரீ புருஷர்கள் எல்லோரும் மூச்சு வலது நாசியில் நடக்கும் பொழுது 8 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு வெளிவரும். யோக சித்தி பெற்ற யோகிகளின் வலது நாசியில் நடக்கும் மூச்சு 8 அங்குலம் நீளம் வெளிவராமல் 2 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு மாத்திரமே வெளிவரும். வலது நாசியில் வரும் மூச்சில் ஒவ்வொரு மூச்சிலும் 6 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு கூடி வருவதனால் இதிலும் அவருக்கு ஆயுள் விருத்தியாகிறது. இதன்றியும் எல்லோருக்கும் இடது நாசியில் 16 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு வெளிவரும். அதுபோல் யோக சித்தி பெற்ற யோகியின் இடது நாசியில் 16 அங்குலம் நீளம் மூச்சு வெளிவராமல் யோக பலத்தினால் 2 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு மாத்திரம் வெளிவரும். இடது நாசியில் வரும் ஒவ்வொரு மூச்சிலும் 16 அங்குலம் நீளம் அவ்வளவு மூச்சு கூடி வருவதனால் இதிலும் அவருக்கு ஆயுள் விருத்தியாகிறது. யோகி பேசினாலும் நடந்தாலும் அவருக்கு ஆயுள் குறைந்துவிடும். அதனால் அவர் யார் கண்களுக்கும் அகப்படாமல் ஒரு ஏகாந்த இடத்தில் இருந்து யோகாபியாசம் செய்து முடிந்த பின் எப்பொழுதும் மூச்சையே கவனித்து கொண்டிருப்பார். அப்பொழுது அவருக்கு எந்த எண்ணங்களும் உதிக்கவே மாட்டா. மனம் ஒரு வேலை செய்யும் பொழுது இன்னொரு வேலையில் போகாது. இதுவரையில் சொல்லியது போல் யோகி மூச்சை சேகரித்து வைத்து கொண்டு வருவதனாலும் ஒவ்வொரு முறையும் யோகாபியாசம் செய்யும் பொழுதும் அதிக நேர மூச்சு கும்பகத்தில் இருப்பதனாலும் அந்த யோகிக்கு இதில் ஆயுள் அதிகமாய் வளர்ந்து 500,000 வருஷங்கள் ஜீவித்திருப்பார். நம்முடைய ஆயுள் பிரமாணம் இந்த மூச்சையொழிய சூரிய சந்திரர்கள் நடக்கும் நாட்கள் அல்ல. இத்தனை வருஷங்கள் ஜீவிப்பதனால் என்ன பிரயோஜனம் என்று நீங்கள் நினைக்கலாம். அந்த பிரயோஜனம் அந்த யோகிக்கு தெரிய வருமேயொழிய மற்றவர்களுக்கு தெரிய வராது. யோகி யோகம் செய்து சும்மாய் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவருக்கு எண்ணங்கள் எதுவும் உதிக்காமல் இருக்கும். அந்த எண்ணங்களும் உதிக்காமல் இருப்பதற்கே
நிஷ்டை என்று சொல்லப்படும். எதையும் நினைக்காமல் சும்மா உட்கார்ந்திருந்த போதிலும் சும்மா இருக்கிறோம் என்கிற நினைப்பு மாத்திரம் அங்கிருக்கிறது. நினைப்பு அங்கிருக்கிறதென்று எப்படி தெரியும் என்றால், யோகி யோகப்பியாசம் செய்து சும்மா உட்கார்ந்திருக்கும் பொழுது யோகப்பியாசம் செய்த உஷ்ணத்தினால் அவர் சிரசில் இருக்கும் அமிர்தம் கரைந்து சிரசு பின்பக்கம் மெதுவாய் இறங்கி தீனிப்பைக்குள் போகும். அப்பொழுது சிரசிலிருந்து அமிர்தம் இறங்குவது யோகிக்கு நன்றாய் தெரிய வரும். இந்நூலாசிரியராகிய ஸ்ரீ யோகேஸ்வரர் யோகம் செய்து சும்மா உட்கார்ந்திருக்கும் பொழுது யோகத்தின் சூட்டினால் அவர் சிரசில் இருக்கும் அமிர்தம் கரைந்து அப்போதுக்கப்போது சொட்டு சொட்டென்று விழுந்து கொண்டே இருக்கும். ஈஸ்வரனும் மகா யோகி. அவருக்கு உஷ்ணம் அதிகமாய் இருப்பதனால் லிங்கத்தின் சிரசின் மேல் தாரா பாத்திரம் கட்டி அது நிறைய ஜலம் விட்டு அதிலிருந்து ரந்திரம் வழியாய் ராப்பகலாய் ஜலம் லிங்கத்தின் சிரசின் மேல் விழுந்து கொண்டிருக்கும். அர்ச்சகர் தாரா பாத்திரத்தில் ஜலம் குறையாமல் இருக்கும்படி எப்பொழுதும் விட்டுக்கொண்டே இருப்பார். குளிர்ந்த ஜலம் குணம் என்னவென்றால் உஷ்ணத்தை கொடுக்கும். உஷ்ணம் உஷ்ணஞ்சீதாலம் என்றால் உஷ்ணத்திற்கு உஷ்ணமே கொடுத்தால் சீதனம் உண்டாகும். லிங்கத்திற்குள் இருக்கும் ஈஸ்வரன் அதிக உஷ்ணத்துடன் இருப்பதனால் இந்த குளிர்ந்த ஜலம் போய் அவர் சிரசில் எப்பொழுதும் விழுந்து கொண்டே இருப்பதனால் ஈஸ்வரனுடைய உஷ்ணம் நீங்கிவிடும். அதனால் ஈஸ்வரனுக்கு அபிஷேக பிரிய என்றால் ஈஸ்வரனுக்கு அபிஷேகம் என்றால் ரொம்பவும் பிரிதி என்பதாம். ஈஸ்வரன் லிங்கத்திற்குள் இருக்கும் பொழுது தாரா பாத்திரத்திலுள்ள குளிர்ந்த ஜலத்தால் அவர் உஷ்ணம் சாந்தியாகிறது. அந்த ஈஸ்வரன் தேவதா சரீரம் எடுத்து சதுர்புஜங்களுடன் வெளிவரும் பொழுது அவருக்கு யோகனி விசேஷமாய் இருக்கும். அப்பொழுது தமது யோகனியை குளிர்ச்சி செய்து கொள்வதற்காக கங்கையை தமது மனதில் நினைப்பார். நினைத்தவுடன் கங்கை வந்து ஈஸ்வரன் எதிரில் நிற்பாள். நின்றவுடன் அவளை எடுத்து தமது சிரசின் மேல் வைத்து கங்கை சாய்ந்து விழாமல் இருக்கும்படி தமது சடையால் சுற்றி கட்டி சடையை சொருகி விடுவார். கங்கை சிரசில் போய் அமர்ந்தவுடன் ஈஸ்வரரது யோகானி உடனே குளிர்ந்துவிடும். ஈஸ்வரர் தமது யோகானியை குளிர்ச்சி செய்து கொள்வதற்காகவே கங்கையை தமது சிரசில் வைத்துக்கொண்டு கட்டிவிட்டார். இந்த ரகசியம் யோகிகளுக்கு தவிர மாணவ ஜனங்கள் ஒருவருக்கும் தெரிய வராது. அதனால் இவர் ரகசியத்தை உங்களுக்கு வெளியிட்டு சொன்னோம். இளம் நுங்கு என்ன நிறமாய் இருக்கிறதோ அந்த நிறமாயும் வழவழப்பாயும் பெரிய புளியங்கொட்டை அவ்வளவு பிரமாணம் இருந்தது. அதை யோகேஸ்வரர் தம் இடது கையால் தொட்டு பார்க்கும் பொழுது ஜாங்கை போல் நீளமாய் வந்தது. கட்டியாய் இருந்ததே ஒழிய இலகலாய் இல்லை. அதன் பிறகு அதை நாக்கினால் எடுத்து வாயில் வைத்து சப்பி பார்த்தார். அது ஒரு மணமாயும் நல்ல ருசியாயும் இருந்தது. நினைப்பு நிஷ்டையில் இருந்ததனால் அல்லவோ இதுகளெல்லாம் தெரிய வந்தது. சுருதியில் சொல்லி இருப்பதற்கும் ஸ்ரீ யோகேஸ்வரர் அனுபவத்திற்கும் சரியாய் இருக்கிறது. சுரு ஷஷ்டும் தாலு சக்கரம் தத்ர அம்ருத தாரா பிரவாகா கண்டிகா மூலரந்திரா. தாலு சக்கரம் என்கிற 6வது சக்கரத்திலிருந்து தொண்டையினிடம் இருக்கும் ரந்திரத்தில் அமிர்தம் இறங்கி பிரவகமாய் வந்து கொண்டிருக்கும். இதன்றியும் அகஸ்தியர் பாடல். கல்லப்பா கல்லுமங்கே மடியும் பாரு என்று சொல்லியிருக்கின்றார். அதாவது சிரசில் இருக்கும் அமிர்தம் கல்லை போல் வெண்மையாயிருக்கும். அதனால் கல்லப்பா கல்லு என்று அகஸ்தியர் சொல்லி இருக்கின்றார். அவரும் யோக சித்தி பெற்றவராதலால் அவர் அனுபவத்தை கல் என்று சொல்லினார். இதன்றியும் ஸ்ரீ யோகேஸ்வரர் யோகப்பியாசம் செய்து சும்மா உட்கார்ந்திருக்கும் பொழுது இவர் யோகம் செய்யும் காலத்தில் கும்பகத்தில் நிறுத்திய மூச்சானது
உள்ளே சென்று சரீரத்திற்குள் அந்தந்த இடங்களில் படுத்து கொண்டிருக்கும் நாடிகளையெல்லாம் கும்பகத்தில் நிறுத்திய மூச்சு கிளப்பிவிடும். அவைகள் கிளம்பிய பிறகு அந்த நாடிகள் எல்லாம் ஒன்றாய் சேர்ந்து வலது காது பிளக்கும்படி பெரிய சப்தத்துடன் தசராப்பகலாய் வாசித்துக் கொண்டிருக்கும். இதற்கு ஸ்ருதி பிரமாணம் என்று சொல்லுகிறார். ஆனால் இந்த ஸ்ருதிக்கும் அந்த நாத சப்தத்திற்கும் ஸ்வரம் இப்படிப்பட்டதென்று சொல்ல சக்தி இல்லை. பூலோகத்தில் உள்ள வாத்திய சுரங்களை அனுசரித்து ஏதோ ஒரு விதமாய் சொல்லி விடுகிறாரே ஒழிய இந்த ஸ்ருதியாகிலும் அல்லது மற்ற இன்னும் எந்த ஸ்ருதியாகிலும் 4 வேதமாகிலும் இந்த நாத சப்தத்தை சொல்ல சக்தி இல்லை. ஆனால் மிகவும் கஷ்டப்பட்டு யோகாபியாசம் செய்து யோக சித்தி அடைந்தவர்கள் மாத்திரம் அந்த நாத சத்தங்களை கண்டறிவார்கள். அவர்கள் கண்டறியலாமே ஒழிய அவர்களாலும் அந்த நாத சப்தங்களை இதரர்களுக்கு சொல்ல முடியாது. சிரசில் அமிர்தம் வருவது, நாத சப்தம் வலது காதில் கேட்பது, இவ்விரண்டும் இந்நூலாசிரியராகிய ஸ்ரீ யோகேஸ்வரர் அனுபவம். ஆதலால் அவர் அனுபவத்தை இங்கு சொல்லுகிறார். நிஷ்டையில் எதையும் நினையாமல் சும்மாய் உட்கார்ந்திருப்பதும் இந்த தசவித நாத சப்தங்களை கேட்பதும் ஒரு பெரியதானதல்ல. இவ்விரண்டையும் கடந்து சுத்த சூன்யமாயிருக்கும் வெளியோடே வெளியாய் போய் கலக்க வேண்டும். அங்கு போய் கலந்த பிறகு நிஷ்டையில் இருப்பது நாத சப்தங்களை கேட்பதும் எதுவும் அவர்களுக்கு தெரிய வராது. இது இந்நூலாசிரியருடைய அனுபவம். அவர் அனுபவத்தை இங்கு சொல்லுகிறார். மேற் சொல்லியது போல் தான் வெளியோடே வெளியாய் கலந்து விடுவதற்கே நிர்விகல்ப சமாதி என்று சொல்லப்படும். அதாவது நிர் என்றால் இல்லை, விகல்ப என்றால் சங்கல்ப, விகல்பங்கள் என்றால் நினைப்பு மரப்புகள் இல்லாமல் இருப்பதே நிர்விகல்பம் என்று சொல்லப்படும். சமாதி என்பது இதுவேயாம். இதைவிட வேறே சமாதி என்பது இல்லை.